அதிமுக சார். அதிமுகவுக்கு அவங்களுடைய அந்த உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்த சிந்துபாத் கதை மாரி போய்க்கிட்டே இருந்துச்சு. ம். ஆனா எடப்பாடி ஐயா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இவங்கலாம் விலகி போனவங்கள் எல்லாம் விலக்கப்பட்டவர்கள் தான். அதுலலாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லன்னு சொல்றாரு. அந்த மாரி வந்து டிடிவி ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சு, அவரு கட்சி பொதுச் செயலாளரா இருக்காரு. அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த இடத்துலயுமே அவங்க வந்து ஒரு அதிமுகவ தோத்துருவாங்க, இல்ல அதிமுக தோற்கடிக்கப்பட்டுருங்கிற மாரி வார்த்தைலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மையார்ட்ட இருந்து இல்ல. ம். ஓபிஎஸ்லாம் பேசினாரு அத. ம். ஓபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒருங்கிணைப்பு குழுவ வந்து கலகம் பண்ணிட்டு இருந்தத கலகமா மாத்திட்டாரு இப்போ. ஆமா. அப்ப இன்னைக்கு ஓ! மாத்தும்போது கலகம், கலகம். ஆமா. அந்த மாத்துவாங்க. மாரி இன்னைக்கு இருந்தது ம். வந்து மாறிருச்சு இப்போ. சரி. ஸோ, அப்ப இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல்ல ரொம்பவே தோல்வி தான். அதாவது அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் வாக்கு கூடுதலா வாங்கியிருந்தாலும், ஒரு பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஒரு பெருங்களிப்பு அடையிற அளவுக்கு அந்த தேர்தல் இல்ல. ம். ஏன்னா 7 தொகுதியில டெபாசிட் போகுது. அந்த மாரி அவங்களுக்கு வந்து அது ஒரு சரிவு தான். அப்ப இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சிருக்கும்போது, திருப்பி அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணின்னு ஒண்ணு ஏப்ரல் மாசமே உண்டு பண்ணப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக. அப்ப வந்து அவங்களுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணி வலுவான கூட்டணி இல்லாம, தனிச்சு நின்னு போய் நம்ம ஜெயிக்க முடியாது. ம். அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது இன்னைக்கு அதிமுகல வந்து 2, 3 நபர்கள் வந்து திமுகவுக்கு போனத பார்க்க முடிஞ்சது. ஒண்ணு வந்து மைத்ரேயன் அவர்கள் ஓபிஎஸ் கேங்லேருந்து போறாரு. ம். மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் கேங்லேருந்து போறாரு. ம். அன்வர் ராஜா வந்து மருது அழகராஜ். மருது அழகராஜும் போனாரு. அதே மாரி இவரு அன்வர் ராஜா வந்து அதிமுகல இருந்து அங்க போனவரு. ஆமா. அடுத்தது செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து டிவிகே. டிவிகே பக்கம் போனாரு. ஸோ இந்த மாரிலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் நிறைந்த ஆண்டுகளா தான் வந்து அதிமுகவுக்கு இருந்தது. ம். அதிமுக வந்து இந்த கடந்த 4 1/2 வருஷத்துல நானே முதல்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 1/2, 2 வருஷம் வந்து பெரிய அளவுக்கு அவங்க எதிர்க்கட்சியினுடைய செயல்பாட வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா, அப்ப வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ம். அப்ப அவரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவே வந்து திமுகவ அடிக்கிறத விட அதிமுகவ நோண்டி, நோண்டி, நோண்டி அவங்கள இங்க பாக்க வச்சு இவங்க 2 பேத்துக்கும் பண்ணி, இவங்க தான் வந்து ஒரு எதிர்க்கட்சிங்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணாரு அத. ம். அது பாரதிய ஜனதா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. அதையெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அத தெளிவா எடப்பாடி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் டாப் கியர் போட்டு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இந்த யார் அந்த சார்ங்கிறதுலருந்து டாப் கியர போட்டு ம். அதிமுக வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி. வேற யார் என்ன பண்ணாலும் எங்களுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறது சிரமம்ன்னு சொல்லிட்டு, ம். அந்த யார் அந்த சார்ங்கிறது வந்து செம்ம கேம்பெயினு. ம். அதே மாரி சேவ் அவர் டாட்டர்ஸ் இதெல்லாம் வந்து சட்டசபையில பேட்ச் போட்டுக்கிட்டே போறாங்க. அந்த கள்ளக்குறிச்சி சாவுல இருந்தே வந்துருச்சு அவங்களுது. எதிர்ப்பு நிலைப்பாடு வந்து வந்துருச்சு. ஆனா ரொம்ப பீக்க வந்து தொட்டது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அவங்க வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிறந்த எதிர்க்கட்சியா வந்து செயலாற்றிட்டு இருக்காங்க.